ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். இடியம்ஸில் ஏ டு செட் பார்த்துட்டு இருந்தோமா? அதில் வந்து பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த 10 வரைக்கும் ஜே வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா கேல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கேல என்ன அப்படின்னா கீப் யுவர் சின் அப். ஸோ கீப் யுவர் சின் அப் அப்படின்னா என்ன அர்த்தம்? தலை நிமிர்ந்து இருக்கிறது, விச் மீன்ஸ் ஆல்வேஸ் ஸ்டே பாசிட்டிவாக இருக்கிறது. சரிங்களா? ஸோ அடுத்த இடியம் என்ன அப்படின்னா let the cat out of the bag. ஸோ let the cat out of the bag அப்படின்னா பூனை என்ன பண்ணுறது, பேக்ல இருந்து வெளியே எடுத்துடுறது, விச் மீன்ஸ் அதாவது ஒரு சீக்ரெட் இருக்கு அப்படின்னா அது என்ன பண்ணிடுறது, நம்ம ரிவீல் பண்ணிடுறது. ஓகேவா? ஸோ ரிவீல் தி சீக்ரெட். Make a mountain out of a molehill. அப்போ இதுக்கு வாசிச்சு பார்த்தாலும் என்ன தெரியுது, ஒரு சின்ன விஷயத்த என்ன பண்றது அப்படின்னா மவுண்டைன் பெருசாக்குறது. மோல்ஹில் அப்படிங்கிறப்ப குட்டி குன்று, அதை வந்து என்ன பண்றது, தோண்டி தோண்டி பெரிய மலையாக்கிடுறது. அப்போ என்ன பண்றோம் அப்படின்னா சின்ன விஷயத்த, ஸ்மால் ப்ராப்ளத்தை என்ன பண்றோம் அப்படின்னா ரொம்ப பெருசு பண்றோம். ஓகேவா? அப்போ விச் மீன்ஸ் எக்ஸாஜரேட்டிங் தி ஸ்மால் ப்ராப்ளம். அவ்வளோதான். மோஸ்ட்லி இடியம்ஸ்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா அதுக்குள்ளேயே மீனிங் ஒளிஞ்சிருக்கிற மாதிரி தான் இருக்கும். நாட் மை கப் ஆஃப் டீ. ஓகேவா? நாட் மை கப் ஆஃப் டீ, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சம்திங் தட் இஸ் நாட் ரிலேட்டட் டு மீ, சம்திங் தட் இஸ் நாட் ஆப்ட் ஃபார் மீ. அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நாட் மை கப் ஆஃப் டீ அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஏதோ ஒரு சம்திங் ஃபீல்டில் வந்து ஆஃபர் கிடச்சிருக்கு, பட் ஐ திங்க் தட் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ, விச் மீன்ஸ் தட் இஸ் நாட் ரிலேட்டட் டு மீ. அது எனக்கு ஒத்து வருமானு தெரியல, எனக்கு அது பிடிக்கல. ஓகேவா? ஸோ அதான் என்ன அப்படின்னா இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. அடுத்து என்ன அப்படின்னா ஆன் கிளவுட் 9. ஆன் கிளவுட் 9 அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி, பயங்கர சந்தோஷமா இருக்கிறது. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. அடுத்து பாருங்க, புட் ஆல் யோர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட். இதுக்கு என்ன பார்த்தோம், நீங்களே வாசிச்சு பாருங்க. ஒரு கூடையில எல்லா முட்டையும் எடுத்து போட்டுறது, விச் மீன்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளோட எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்றோம். இல்லை அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரே ஒரு பிளானை மட்டும் என்ன பண்றோம் அப்படின்னா நம்பி இருக்கிறோம். ஓகேவா? ஸோ ஒரு விஷயத்த மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா குவிக் ஆன் தி ட்ரா. குவிக் ஆன் தி ட்ரா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா குவிக் ஆன் தி ட்ரா அப்படின்னா ட்ரானா என்னது, அந்த ட்ரால ரொம்ப சீக்கிரமா வந்துடுது, விச் மீன்ஸ் ஃபாஸ்ட் டு ரியாக்ட். இல்லை அப்படின்னா ரெஸ்பாண்ட். ரொம்ப சீக்கிரமா என்ன பண்றது அப்படின்னா ரியாக்ட் பண்றது, ரெஸ்பாண்ட் பண்றது. அடுத்து என்ன அப்படின்னா ரெயின் ஆன் someone's parade. ரெயின் ஆன் someone's parade அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, யாரோ ஒருத்தங்க பரைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல என்ன ஆயிடுது, மழை பெய்யுது, விச் மீன்ஸ் அவங்க பரைட் பண்ற விஷயம் அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிருது மழை வர்றதுனால. அப்போ ஸ்பாயில் someone's மூட். ஒருத்தர் சந்தோஷமா இருக்கலாம், நம்ம சோகமா இருக்கலாம், நம்ம போய் என்ன பண்ணிடுறது, அவங்க கிட்ட போய் புலம்பிடுறது. அப்போ ஹாப்பியா இருக்கிற அவன் மூடு என்ன ஆயிரும், நாசமா போயிடும். அதுதான் என்ன அப்படின்னா ரெயின் ஆன் someone's parade. ஸ்பாயில் someone's மூட், இல்லை அப்படின்னா பிளான், இல்லை அப்படின்னா ஹாப்பினஸ். ஓகேவா? அதுதான். ஸோ அடுத்து பாருங்க ஸ்பில் தி பீன்ஸ். இந்த ஸ்பில் தி பீன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்ட் 1ல பார்த்த ஒரு இடியமோட சேம் மீனிங், பட் வேற ஒரு இடியம். But it denotes the same meaning of that particular idiom that we have learned in our first video. So அது என்ன அப்படின்னு சொல்லி try to find it out. சரிங்களா? இது வந்து it might
செக் யுவர் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் டாபிக். இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஹோம்ஒர்க் கொஸ்டின் இது. ஸோ அடுத்து பாருங்க, அடுத்த இடியம் என்ன அப்படின்னா த்ரோ இன் தி டவல். இப்போது த்ரோ இன் தி டவல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணிடுறது, விட்டுடுறது, கை விட்டுட்டு போயிடுறது, வித்ட்ரா ஆகி போயிடுறது, கிவ் அப் ஆயிடுறது. அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா த்ரோ இன் தி டவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப் இன் தி ஏர். அப் இன் தி ஏர். இப்போது அப் இன் தி ஏர் அப்படின்னா காற்றுக்கு மேலே இருக்கிறது, விச் மீன்ஸ் வி ஆர் வெரி அன்சர்டைன், உறுதி இல்லாமல் நிலை இல்லாமல் இருக்கிறது. அதுதான் என்ன சொல்லுவாங்க, அப் இன் தி ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா வேனிஷ் இன்டு தின் ஏர். இதுக்கு என்ன அர்த்தம், வேனிஷ்னா மறைஞ்சு போகிறது. அப்போ காற்றுல மறைஞ்சு போயிடுறது, விச் மீன்ஸ் அதுக்கு என்ன அர்த்தம், டிஸ்அப்பியர் சடன்லி. அவ்வளோதான், அந்த வார்த்தையிலேயே மீனிங் இருக்குது, டிஸ்அப்பியர் சடன்லி. சரிங்களா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னா when pigs fly. ஸோ இதை அப்படியே வாசிச்சு பாருங்க. பன்றிகள் பறந்தால், பறக்குமா, பறக்காது. அப்போ சம்திங் தட் வில் நெவர் ஹேப்பன். that will never happen. அதான் என்ன அப்படின்னா when pigs fly. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா எக்ஸ் மார்க்ஸ் தி ஸ்பாட். ஓகேவா? எக்ஸ் மார்க்ஸ் தி ஸ்பாட். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எக்ஸ் மார்க்ஸ் தி ஸ்பாட் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன், கரெக்டான ப்ரிசைஸான இடத்த சொல்கிறது. ஓகே? ஸோ எக்ஸாக்ட் லொக்கேஷன். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா லுக் அட் தி மேப், எக்ஸ் மார்க்ஸ் தி பொசிஷன், விச் மீன்ஸ் அந்த மேப்பை பாரு, அந்த இடம் தான் எனது எக்ஸாக்டான நீ போக வேண்டிய இடம், விச் மீன்ஸ் எக்ஸ் மார்க்ஸ் தி பொசிஷன், எக்ஸ் மார்க்ஸ் தி ஸ்பாட். அடுத்து பாருங்க, யூ காண்ட் ஹாவ் யுவர் கேக் அண்ட் ஈட் இட் டூ. உன்னால் அந்த கேக்கை எடுத்துக்கவும் முடியாது, அதை அவனால் சாப்பிடவும் முடியாது, விச் மீன்ஸ் யூ கேனாட் என்ஜாய் டூ ஆப்போசிட் திங்ஸ். ஓகேவா? ரெண்டு ஆப்போசிட்டான விஷயத்த வந்து என்ன பண்ண முடியாது, யூ கேனாட் என்ஜாய். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா அவனுக்கு வந்து என்ன ஆசை அப்படின்னா வேலையை விட்டுட்டு ஊர் சுற்றி பார்க்கணுன்னு ஆசை, வேர்ல்டு டூர் போகணுன்னு ஆசை. பட் வேலையை விட்டுட்டேன்னா வேர்ல்டு டூர் போகிறதுக்கு காசு எங்கேருந்து வரும்? அதுதான் என்ன அப்படின்னா யூ காண்ட் ஹாவ் யுவர் கேக் அண்ட் ஈட் இட் டூ. ஓகேவா? கையில் வச்சிருக்கவும் முடியாது, சாப்பிடவும் முடியாது. ரெண்டு ஆப்போசிட் விஷயத்த என்ன பண்ண முடியாது, ஒன்றா சேர்த்து பண்ண முடியாது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஜீரோ இன் ஆன். ஜீரோ இன் ஆன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா we have to focus very clearly on something, focus closely on something. சரிங்களா? ஏதோ ஒரு விஷயத்த என்ன பண்ணுறது, ரொம்ப உத்து கவனிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் மார்க்கே வர மாட்டேங்குது அப்படின்னா we should zero in on, which means எதனால மார்க் வர மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த ப்ராப்ளத்தை என்ன பண்ணணும், we should closely ஃபோக்கஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கவர் பண்ணியாச்சு. என்ன டாபிக், A to Z இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான இடியம்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ இதில் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கலாம், ஒரு சில விஷயங்கள் புதுசாக இருக்கலாம். புதுசாக இருக்கிற விஷயத்த என்ன பண்ணணும் அப்படின்னா லேர்ன் பண்ணிவிட்டு கான்ஸ்டண்ட்டாக ரிவைஸ் பண்ணணும். அப்போ தான் அது நமக்கு பார்த்தோன்னே ஞாபகத்துக்கு வரும். Hope this session is useful and thank you for watching.